பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட உங்களை விசாரிக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும், சாட்சிகள் பெருகட்டும், வசனங்களை அநேக பேருக்கு அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு சின்ன ஊழியத்தை செய்யும்படியான ஒரு தருணமாய் இந்த நாள் அமையும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆட்சி தேற்றி அரவணைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட திகிலுக்கும் பயத்திற்கும் தூரமாவாய்னு சொன்னது போல ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், சாட்சிகளாய் நிற்போம். முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம நடக்க முயற்சி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா இடத்திலும் கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை நாம் வாழுவோம். அப்படிப்பட்ட எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காகவும் நாம் நன்றி சொல்லுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளும் நமக்கு இருக்கிற கஷ்டங்களையும் நமக்கு இருக்கிற வேதனைகளையும் நினைத்து நினைத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மாற்ற நம் தேவன் இருக்கிறாரு. இன்றைக்கும் நம்முடைய காரியத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு இந்த உலகத்தின் பக்கம் நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய பார்வைகளையும் வைப்போமா? பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டிருக்கிறது. எப்படி அவங்கள வெளியில் அனுப்புறது, எப்படி பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கான்னு தைரியமற்ற ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் ஒரு பயணம் செய்யணும்னா ஒரு வாகனமாகட்டும், பேருந்தாகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், எதில் போனாலும் ஒரு நிரந்தரமற்ற சூழ்நிலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. எந்த பக்கத்துலேருந்து எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியல. இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றத்திற்கு மாறாய் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளிலெல்லாம் நம்முடைய ஒத்துழைப்பும் நம்முடைய ஜபமும் எப்படி பங்களிக்க போகிறதுன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அனுதினமும் ஆண்டவரிடத்தில் இந்த காரணங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நம்முடைய ஜபங்களும் நம்முடைய விசுவாசமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குமானால் நிச்சயமாக நாம் இதற்கான ஒரு முயற்சிகளை ஏறெடுப்போம். ஒரு மனதோடு கேட்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரை அறிந்தவர்களும் இந்த வசனங்களை கேட்கிறவர்களும் நாம் ஒன்றிணைந்து இந்த உலகத்தின் அமைதிக்காகவும் நாம் சொன்ன இந்த காரணங்களுக்காகவும் ஜெபித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்சி தேற்றினீங்களே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, அதே போல் எங்கள் தேசத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு இன்றைய நாளிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லவர். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் நில்லுனா நிற்கும், காற்றையும் கடலையும் அதட்டினா அவைகள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். எனவே இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை போல உம்மை அறியாத நிறைய பேரும் இருக்காங்க. எங்களை நீங்கள் ஆசீர்வதித்தது போல் அவங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த தேசம் உம்முடைய தேசன்றதுனால எல்லா இடத்திலும் உம்முடைய பாடல்களும் வசனங்களும் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட எல்லா காரணங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன், தேற்றரவாளனாகிய எங்கள் தேவன் எங்கள் அனைவரையும் ஆற்றி தேற்றி எங்கள் தேசத்தை ஒரு சாட்சியுள்ள தேசமாய் நீர் மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த வாரமும் இந்த மாதமும் எங்களுக்கும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கும்
எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆமேன்.